அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் எங்க? இப்போ ஆண்டவர் எங்க வாசம் பண்றாரு? இந்த பில்டிங்லையா? எங்க? நமக்கு உள்ள வாசம் பண்ணுகிறார். இப்ப ஆலயம் யாரு? நாமே தேவ ஆலயம். சரிதானே? நாமே தேவனுடைய ஆலயம். சரி, உலகத்திலே பவர்ஃபுல் ஒரு இடம் எது தெரியுமா? பவர்ஃபுல்லான ஒரு இடம் நம்முடைய ஆவி. ஒரு வசனம் நான் சொல்றேன். பாதாளத்தின் வாசல், மீதி சொல்லுங்க. பாதாளத்தின் வாசல் எந்த லூசிபரும், எந்த கொள்ளிவாய் சர்ப்பங்களும், எந்த நரகத்தின் ஆவிகளும் எதை மேற்கொள்ளாது? சொல்லுங்க சொல்லுங்க. எதை மேற்கொள்ளாது? திரும்ப எதை மேற்கொள்ளாது? சரி, வசனம் சொல்லுது ஆண்டு சொல்லு. எது ஆலயம்? திரும்ப சொல்லுங்க. யார் ஆலயம்? நாமே தேவ ஆலயம். சரியா? நாம் தேவாலயம். இப்ப அந்த வசனம் ரிப்பீட் பண்றேன். என்னது? பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்ளாது. சரிதானே? அப்போ ஆலயமாகிய உங்களையும் என்னையும் எது மேற்கொள்ளாது? பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியாது தானே? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமாவா? இவ்வளவு பவர்ஃபுல் ஒரு மனுஷன் யாரு? மனுஷன் யாருன்னா நீங்களும் நானும் தான். கத்தந்த வச்சு சொல்றாரு, நீங்க நடந்து போகும்போது, இயேசு போனாவே பிசாசு நடுங்குது. ஆவில நிரம்பி போன சீசர்களை கண்டு பிசாசு நடுங்குது, வியாதிகளை நடுங்கி ஓடுது. அம்மா இல்லையா? நிழல் பட்டு சுஸ்தமானார்கள், கட்சிப்பை போட்டு சுஸ்தமாக்கினாங்க, பெல்ட்டை போட்டு சுகமாக்கினாங்க. அவ்வளோ பிஸி ஊழியத்தில் டைம் இல்லை அவங்களுக்கு. வழி முழுக்க வியாதிஸ்து 2 பக்கம் நிரப்பி வச்சிருக்கான். நிழல் படுத்து சுகமாக்குறார்கள். ஆகிறாரா இல்லையாங்க? ரைட். அப்போ அப்படிப்பட்ட பவர்ஃபுல் தேவனை தான் நாம் உள்ள வச்சிருக்கோம். அவர் தான் ஆலயமாய். ரைட்டா? சரி, பாதாளத்தின் வாசம் மேற்கொள்ளார்.